Hello everyone, welcome to Happy Codes. இந்த வீடியோல லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். HTML யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டுக்கு CSS மூலமா எப்படி நம்ம ஸ்டைலிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிஸ்ட் பத்தி டீடைல் வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு 3 லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் லாரம்னு 5ன்னு சொல்லிட்டு ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இதையே காப்பி பண்ணி அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நான் சேவ் பண்ணிட்டேன். எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த புல்லட் பாயிண்ட்ஸோட ஷேப்பை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஒரு ஸ்கொயரா, டிஸ்கா, இல்லை சர்க்கிளா, இந்த புல்லட் ரவுண்ட் ஷேப் மட்டும் பண்ணுறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த லிஸ்ட்டை மட்டும் நம்ம காப்பி பண்ணோம்னா எல்லா லிஸ்ட்டுக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த யூஎல்லோட சேர்த்து பண்ணோம்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டுக்கு மட்டும் அந்த புல்லட் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு. ஓகே, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ் போட்டு இப்போது இதுக்கு வந்துட்டு நான் லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, லிஸ்ட்டு ஸ்டைல்ஸ் டைப் வந்து சர்க்கிள் கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த அவுட்டர் ரவுண்ட் மட்டும் வந்திருக்கா, இது சர்க்கிள். இதே இந்த இடத்துல ஸ்கொயர் கொடுத்தோம்னா ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்துட்டு புல்லட் பாயிண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு. இதுவே வந்துட்டு ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓஎல் ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டு. ஸோ ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ், இதுக்கு லிஸ்ட்டு ஸ்டைல் டைப், இதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. டெசிமல் லீடிங் ஜீரோ, லோவர் ஆல்ஃபா, லோவர் கிரீட்டுன்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு அப்பர் ஆல்ஃபா கொடுக்குறேன், நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஏபிசின்னு சொல்லிட்டு அப்பர் ஆல்ஃபாவில் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே இந்த இடத்துல லோவர் ஆல்ஃபா கொடுத்தீங்கன்னா ஸ்மால் ஏபிசிடி வரும். இதுவே வந்து லீடிங் ஜீரோ, டெசிமல் லீடிங் ஜீரோ கொடுத்தீங்கன்னா 0 1 2 3 அந்த மாதிரி வரும். 0 1 0 2 0 3 இந்த மாதிரி ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அந்த லிஸ்ட்டோட ஸ்டைல் இந்த மாதிரி அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கான கலரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஷேப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கான கலரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். காமனாக எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணலாம் அந்த கலரை. லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு சூடோ எலமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி 4 கோலன் வச்சோம்னா அதுக்கு பேர் சூடோ எலமெண்ட். இந்த சூடோ எலமெண்ட்டில் மார்க்கர்னு இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி இந்த புல்லட் பாயிண்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இதுக்கு நம்ம ஏதோ ஒரு கலர் ஒன்று கொடுக்கலாம். கலர் ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த புல்லட் பாயிண்ட்ஸோட கலர் வந்து எனக்கு ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. லிஸ்ட் இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு மட்டும் சேஞ்ச் ஆனால் போதும்னா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு யூஎல் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு மட்டும் அந்த ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா பேக்ரவுண்ட் ப்ளூ கலர்லேயோ டெக்ஸ்ட் ஒயிட் கலர்லேயோ சேஞ்ச் ஆகுது. இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணும் போது எனக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகுதுல்ல, இந்த கலரை வந்துட்டு நம்ம வேறு கலரில் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இதுலேயே வந்துட்டு யூஎல் அண்ட் யூஎல் இல்லை லிஸ்ட்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி காமனாக போட்டுடலாம். காமனாக போட்டு சூடோ எலமெண்ட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ், இதுக்குள்ளே வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ வயலட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு என்னவா சேஞ்ச் ஆகணும்னா ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். சேவ் பண்ணுறேன். இப்போது இந்த டெக்ஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வயலட் கலர்லேயும் டெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் கலர்லேயும் செலக்ட் ஆகுது. ஓகேவா? அந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணும் போது எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும்னா இந்த செலெக்ஷன் யூஸ் பண்ணணும். அந்த லிஸ்ட்டோட புல்லட் கலரை சேஞ்ச் பண்ணணும்னா மார்க்கர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த புல்லட் பாயிண்ட்டோட பொசிஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற பொசிஷன் வந்து அவுட் சைடில் இருக்குது. இதுவே வந்துட்டு எனக்கு இன்சைடில் வரணும். இதுலேயே இது இன்னொரு லைன் ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு இன்னொரு லைன் ஒன்று ஆட் பண்ணுறேன், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இன்னொரு எல்லாத்துக்குமே காமனாக லிஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த புல்லட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து டிஃபால்ட் பொசிஷன். ஓகேவா? இது வந்து அவுட் சைடில் இருக்குது. அவுட் சைடில் இருக்கிறது டிஃபால்ட் பொசிஷன். இப்போ இந்த பொசிஷனை நம்ம இன்சைடில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டுக்கு நம்ம லிஸ்ட்டு ஸ்டைல் பொசிஷன் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, லிஸ்ட்டு ஸ்டைல் பொசிஷனுக்குள்ளே டிஃபால்ட்டாக இருக்கிற பொசிஷன் வந்து அவுட் சைட். ஸோ நீங்கள் அவுட் சைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. டிஃபால்ட்டாக அதில் தான் இருக்கும். ஸோ இப்போ இன்சைட் கொடுக்குறேன்.
இன்சைட் குடுத்துட்டு சேவ் பண்றேன். எனக்கு அந்த புல்லட் பாயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் உள்ற போயிருக்கு. இந்த டெக்ஸ்ட்டுக்கு நேரா அந்த புல்லட் பாயிண்ட் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த புல்லட் பாயிண்டோட பொசிஷன் சேஞ்ச் பண்றதுக்கு லிஸ்ட் ஸ்டைல் பொசிஷன். இதுல இன்சைட் அண்ட் அவுட் சைட் 2 தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட் ஸ்டைலுக்கு வந்துட்டு காமனா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல பார்டர்ஸ், பேடிங் அதெல்லாம் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி கூட இதில் நம்ம ஸ்டைலிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். இல்லை ஆர்டர்ட் லிஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்துட்டு பார்டர் கலர் ஒன்று ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஒரு பார்டர் கலரு அப்புறம் லிஸ்ட்டுக்கு ஒரு பார்டர் கலர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ நான் இந்த லிஸ்ட்டு கீழே இறக்கிடுறேன். இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு மட்டும் நான் காமனாக ஒன்று போட்டு இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணுறேன். ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒரு பிங்க் மாதிரி ஓகே செட் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு பிங்க் கலர்லேயும் அந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டுக்கு வந்துட்டு அக்வா கலர்லேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பேடிங் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதுக்கு நான் பேடிங் கொடுத்துருக்கேன். ஒரு 10 பிக்சல் ஆஃப் பேடிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 4 சைடுமே வந்துட்டு பேடிங் காட்டுருச்சு. இப்போ இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வேண்டாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு லிஸ்ட் ஸ்டைல் டைப் கொடுத்துட்டு நன் கொடுத்தீங்கன்னா அந்த புல்லட் பாயிண்ட்ஸே வராது, ரிமூவ் ஆகிரும். லிஸ்ட் ஸ்டைல் டைப் கொடுத்துட்டிங்கன்னா அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு பண்ணலாம். ஓகேவா? இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட்டு கம்மி பண்ணிடுறேன். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட் இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் வந்து நன் பண்ணுறேன். ஓகே லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் வந்து நன் பண்ணிடுறேன். ஓகே எனக்கு ஸ்டைல் லிஸ்ட்டு வந்து போயிடுச்சு. அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து நன் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணலாம். ஓகே ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒரு கிரே மாதிரி ஒன்று செட் பண்ணுறேன். ஓகே நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு பார்டர் ஒன்று செட் பண்ணலாம். பார்டர் ஒரு 2 பிக்சல் சாலிட் ரெட் சேவ் பண்ணுறேன். எனக்கு சுற்றி பார்டர் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டில் மட்டும் எனக்கு பார்டர் க்ரியேட் ஆகணும், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் மட்டும் பார்டர் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல யூஎல்னு போட்டு அந்த லிஸ்ட்டு ஸ்டைல் பார்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல அதை மட்டும் கட் பண்ணி இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் போட்டுடுறேன். ஓகே நான் சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த பார்டரை சுற்றி வந்து எனக்கு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? எனக்கு இந்த சுற்றி பார்டர் வேணாம், ஏதாச்சும் ஒரு சைடில் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல பார்டர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்டர் லெஃப்ட்டு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் பார்டர் லெஃப்ட் சைடில் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பேடிங் ஒன்று கொடுக்குறேன். பேடிங் இந்த மாதிரி பார்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல இதுக்கு பதிலாக வந்துட்டு ஒரு இமேஜாகவே எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு லிஸ்ட் ஸ்டைல் டைப் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த லிஸ்ட் ஸ்டைல் டைப் இமேஜ் நன் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணிவிட்டு லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன் லிஸ்ட் ஸ்டைல் டைப் இமேஜ் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு யூஆர்எல் போட்டு இதில் மேலே $/css இமேஜ் ஃபோல்டருக்குள்ளே doggy.pngன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒன்று எடுத்திருக்கேன். நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த புல்லட் பாயிண்ட்ஸ்க்கு பதிலாக எனக்கு நான் சேவ் பண்ணி வச்சுருந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த புல்லட் பாயிண்ட்டுக்கு பதிலாக எனக்கு வந்து அந்த இமேஜாக ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இதான் வந்து லிஸ்ட் ஸ்டைல் இமேஜ். ஓகேவா? யூஸ் பண்ணி ஆர்டர்ட் லிஸ்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு எப்படி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஸ்டைலிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லிஸ்ட் ஸ்டைல் டேப் யூஸ் பண்ணி அந்த புல்லட் பாயிண்ட்டோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த மார்க்கர் யூஸ் பண்ணலாம். அந்த லிஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போது எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும்னா செலெக்ஷன் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் இந்த சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு தனியாக பேக்ரவுண்ட் கலர், ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலர்னால் அதுக்கு தனியாக. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு தனியாக அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு தனியாக நம்ம செக்ரிகேட் பண்ணி நம்ம கலர்ஸ் அந்த ஸ்டைலிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் சிஎஸ்எஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.